ஏழைகள் தான் இதுல மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த இறப்புல 24 இறப்புகளும் மிகுந்த ஏழைகளா தான் இருப்பாங்க. ஏழைகள்னா மிகப்பெரிய அளவு படுகொலை செய்யப்படுகின்றனர். ஆனா எந்த ஒரு பணக்காரனும் இதனால பாதிக்கப்படுறதே கிடையாது. காவல்துறையினால் பணக்காரர்கள் பாதிக்கப்பட்டார்கள் நான் பார்த்ததே கிடையாது. இந்த இது வந்து ஒரு சாபக்கேடான ஆட்சி இந்த திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனை வேரில் இருக்கின்றது. அந்த வேர்ல என்ன பிரச்சனைன்றதை நான் இப்ப சொல்றேன். அடுத்து நம்ம திரைத்துறையில பார்ப்போம். அவங்கள மாதிரி ஒரு அடிமைகளை நான் பார்த்ததில்லை. என்னடா இப்படி பெரிய வார்த்தையை சொல்லணும்னு நினைக்காதீங்க. மிகப்பெரிய அடிமைகளா அவங்கள வச்சிருக்காரு நம்ம அண்ணன் உதயநிதி கங்காரு குட்டி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்ப உதயநிதி அண்ணன் திரைத்துறைக்குள்ளார வந்தாங்களோ அன்னையில இருந்து தமிழ் திரையுலகம் படுத்து விட்டு ஒரு நல்ல திரைக்கலைஞர்கள் எல்லாம் கிடையாது. அவருக்கு யாரு ஜிஞ்சா போடுறாங்களோ அவங்களதான் கொண்டு வர்றாரு. மிக முக்கியமாக தமிழர்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காம தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு வாய்ப்பு, இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள் இவங்க எல்லாத்தையும் தமிழ் திரையுலகத்தில் கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.